Please subscribe Sadhguru Sai Creations. இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் சிவன் கண் அவன் கண் சிவந்து இருக்க அவன் கண் ஒரு கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 முகம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது, இல்லை அதை நான் யூஸ் பண்ணலாம், இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டம் தான். அதுலனா உங்கள் அருகாமையில் உங்கள் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம், போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கைப்பட இருந்தால் போதும், கொஞ்சம் கை டச், உங்கள் டச் டெய்லி ஒரு டச், அவ்வளோதான். எப்போ பார்த்தீங்கன்னா 7 குதிரை எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதுமாதிரி 7 சேனல் ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணிச்சுனாக்கா அவங்க அதிர்ஷ்டத்தின் நாயகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கீழே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அதேமாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் செல்வம், இந்த சினிமாவில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பப்ளிக்கில் இருக்க அரசியல் இருக்கிறவங்க, கலையாக நினைத்து எதை செய்தாலும் அங்கே நயம் இருக்கும், நயம் இருந்தால் அங்கே வெற்றி இருக்கும். இந்த சனி கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கேன், இல்லை சனி கிரகம் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, சனி கிரகத்தால் எனக்கு இத்தனை வருஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாம் வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. ருத்ராஜத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ருத்ராஜம் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா மகாசக்தி, ஓங்காரத்தின் மிக 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 ஒரு ஈர்ப்பு சக்தின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் சிவன் கண் அவன் கண் சிவந்து இருக்க அவன் கண் ஒரு கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கண்ணின் நெற்றிக்கண் தான். இந்த நெற்றிக்கண் பார்வைப்பட்டு முளைப்பதெல்லாமே பார்த்திங்கனாக்கா ருத்ராஜம். சிவனுக்கு ஒரு ஏது, அப்போ அண்ட ரகசியம், அண்ட நாயகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ருத்ராஜம் அணிவதால் அண்டத்தின் ரகசியம் நமக்குள் கண்டத்தின் வழியாக செல்லும். அதனால் என்ன பண்ணுவாங்க, கண்டத்தில் இப்படி போடுவாங்க, அப்புறம் ஹார்ட் சக்கராவில் போடுவாங்க, இல்லைன்னா தொப்புள் வரைக்கும் போடுவாங்க. ஸோ இந்த 3 லெவல் பார்த்திங்கனாக்கா அவங்களோட ஹைட்டில் போடுவாங்க. இது யார் வேணாலும் போடலாம். ஸோ ருத்ராஜம் பார்த்திங்கன்னா ஒரு முகத்துலேருந்து பார்த்திங்கன்னா 14 முகம் 34 முகம் இப்படி வரிசையாக போய்கிட்டே இருக்குது. ரொம்ப ரேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7. இந்த 7 மேக்ஸ் ஹெவன். இன்றைக்கி 7 முகம் ருத்ராஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 7 அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இந்த லக்கி, அதை ஏஞ்சல் நம்பர்னு சொல்லலாம். இந்த 7 முகம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது, இல்லை அதை நான் யூஸ் பண்ணலாம், இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டத்தின் பயன்கள் யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ, துரதிர்ஷ்டத்தை மட்டும்தான் என் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த 7 முக ருத்ராஜம் அணியலாம். இல்லை நான் போட முடியல அப்படின்னாக்கா கையில் வச்சுக்கலாம், இல்லைனா உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம், இல்லைனா உங்கள் அருகாமையில் உங்கள் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம், போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கைப்பட இருந்தால் போதும், கொஞ்சம் கை டச், உங்கள் டச் டெய்லி ஒரு டச், அவ்வளோதான். இப்போ 7 முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்கள்ட்ட 7 முகம் கிடச்சிச்சினாலே அது எப்படி யூஸ் பண்ணலாம், விபூதியில் போட்டு யூஸ் பண்ணலாம். கழுத்தில் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு இங்கே போடணும் அவசியம் இல்லை, ஹார்ட் சக்கராவில் போட்டிங்கனாக்கா இந்த 7 சேனல்ஸுமே அவங்களுக்கு வேலை செய்யும். எப்போ பார்த்திங்கன்னா 7 குதிரை எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதுமாதிரி 7 சேனல் ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணிச்சுனாக்கா அவங்க அதிர்ஷ்டத்தின் நாயகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 7 முகம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒரு இது தான். இதை நம்ம கழுத்தில் தான் போடணுமா, கையில் வச்சுக்கலாமா, தாராளமாக கையிலையும் வச்சுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி கூட உங்கள் பேக்லேயோ உங்கள் கையிலையோ எப்படி இருந்தாலும் ஓகே தான். 7 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல செல்வ செழிப்பு, அதேமாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய எனர்ஜி, உங்களுக்குன்னு அதிர்ஷ்ட ரேகைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த அதிர்ஷ்ட ரேகை பார்த்திங்கனாக்கா அதை மிளிர வைக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு உண்டு. எப்பொழுதுமே 7 மேக்ஸ் ஹெவன். ஒரு ஞான அதிபதி, செல்வம், உங்கள் கீழே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அதேமாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் செல்வம், இந்த சினிமாவில் இருக்கிறவங்க, அதேமாதிரி பப்ளிக்கில் இருக்க அரசியல் இருக்கிறவங்க, அதேமாதிரி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பப்ளிக்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பேன், நான் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கேன், நான் ஃபேம் ஒர்க்கில் இருக்கேன், அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த 7 முக ருத்ராஜம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் பார்த்திங்கனாக்கா இந்த கலைத்துறைக்கு அவ்வளோ அழகாக உற்பத்தி ஆகிறது தான் இந்த 7. அப்போது 7 அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி கிடையாது. பிஸ்னஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் பண்ணுறவங்களுக்கு கூட அது கலை தான். ஆக கலையாக நினைத்து எதை செய்தாலும் அங்கே நயம் இருக்கும், நயம் இருந்தால் அங்கே வெற்றி இருக்கும். ஸோ அப்போ 7 முகம் ருத்ராஜம் ரொம்ப சிறப்பான ஒன்று. வியாபாரத்திற்கும் அவங்களுடைய பொதுவான இதுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது ஆரோக்கியம். ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிறேன், மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ எப்போ பார்த்தாலும் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்கேன். அவங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா இந்த 7 முகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எந்த விதமான பயனும் இல்லை. அதே 7 முக ருத்ராஜத்தை நம்ம கழுத்தில் போடலாம். இல்லைனா நைட்டே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த ருத்ராஜ தண்ணியில் போட்டுருங்க, அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு காலைல குடிங்க. ருத்ராஜத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்படியே அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது நீண்ட நாள் உங்களை விட்டு போகாத நோய் குணமாகும், ஆரோக்கியம் மிளரும். ஸ்கின் டிசீஸில் இருக்கிறவங்களாம் அது அழகாக யூஸ் பண்ணலாம். சோரியாசிஸ் இருக்குது, இல்லை வெண்புள்ளி நோய் இருக்குது, தோல் சம்மந்தமான நோய் இருக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக க்யூர் ஆகும். ஆக அனைத்து வியாதிகளுக்கும் சரியாகும். இந்த ஸ்பெஷலாக இந்த கர்மாவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வியாதிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 7 முகம் ஆரோக்கியத்தை மிளிர வைக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி கிரகம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லதா கெட்டதா, அது மிகப்பெரிய ரிசர்ச் போயிட்டுருக்கு. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. எப்போ கெட்டது,
உங்கள் உடம்பில் உங்கள் வாழ்க்கையில் கெட்டது இருக்கும்போது அது கெட்டதாக எதுவாகிறாயோ அதுவாகிற மாதிரி கெட்டதாக உருவெடுத்து அந்த நேரத்தில் உங்களை வந்து பாதிப்பு உள்ளாக்கும். ஆனால் உங்கள் உடம்பை பாதிக்கப்பட்டிருக்க விஷயங்களும் சேர்ந்து வெளியில் போயிடும். இதெல்லாம் நினைக்கிறாங்க என்னை பாதிக்கிறது. சனி கிரகம் வந்து பயப்படுறாங்க. சனி பகவானை யாரும் நிந்திக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சனி கிரகம் என்றைக்கும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஆனால் அதையே நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்தோம்னாக்கா மிகப்பெரிய ஒரு நல்லது கொடுக்கும். அதனால தான் இந்த 7 முகம் ருத்ராஜம் சொல்லுவாங்கள்ல, ஒரு பெரிய துன்பம் வந்துட்டு இருக்கும்பொழுது பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டாக நம்ம அப்படி கூடவே இருந்தோம்னா அது நீங்கி விடும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சனி கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கேன், இல்லை சனி கிரகம் எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது, சனி கிரகத்தால் எனக்கு வந்து இத்தனை வருஷம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த 7 முக ருத்ராஜத்தை பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் வந்து கழுத்தில் போட்டிருந்தாலோ இல்லை கூடவே வச்சுருந்தாலும் அந்த தாக்கம் குறையும். கிரகங்கள் கோளாறாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே பேலன்ஸ் பண்ணும். இது சனி கிரகத்துக்கு கோளாறாக இருந்ததுக்கு நல்லாவே பேலன்ஸ் பண்ணும். இதை பெண்கள் அணியலாமா? தாராளமாக அணியலாம். ஒரு முகம் முக்கியமாக சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு முகம் மட்டும்தான் பொதுவாக பார்த்து போடணும். மற்றவங்களாம் யார் வேணாலும் 5, 6, 7 எல்லாருமே போடலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி கிரகத்தின் பாதிப்பு கண்டிப்பாக கம்மியாகும். உங்களுக்கு சப்போர்ட்டாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த 7 முகம் வந்து பார்த்திங்கன்னா எதிரி தொலை, எதிரி இல்லாத மனிதன் இருக்காங்களா பார்த்திங்கன்னா இந்த கலி உலகத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. சின்ன சண்டையிலேருந்து பெரிய சண்டை வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிரியோடைய வாழ்க்கையிலேயே சூழ்நிலையிலே சூழ்ச்சியிலேயே வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அப்போது இந்த 7 முகம் கையில் வச்சுருந்தீங்கனாக்கா சூழ்ச்சி வேலை செய்யாது, சூனியம் வேலை செய்யாது, தடை வேலை செய்யாது. ஆக உங்கள் நடையே வேறு லெவலில் மாறக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த 7 முகம். அப்போ பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட துன்பமும் எப்பேற்பட்ட தடைகளும் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சூழ்ச்சியாக இருந்தாலும் அதுலேருந்து உங்களையே அறியாமல் நீங்களே காப்பாற்றிக்கூடிய ஒரு சக்தி தான் உங்கள் மூளை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அப்போ மூளை எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், எவ்வளோ யுக்தியோடு இருக்கணும், எவ்வளோ புக்தியோடு இருக்கணும். அந்த புக்தி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் இந்த 7 முக ருத்ராஜம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய 5 பூதமாக இருந்தாலும் 9 கிரகமாக இருந்தாலும் 7 தத்துவத்தில் 7 மேக்ஸ் ஹெவன் அந்த சக்தியை உள்ளடக்கி நம்ம அந்த 7க்குள்ளேயே போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதிரி தொல்லை இருக்காது, சனி கிரகத்தின் தொல்லை இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆரோக்கியத்தில் எந்த கெட்ட போயும் இருக்காது. ஆக பொதுவாக அப்படின்னு எடுத்திங்கன்னா பணப்புழக்கம், பிஸ்னஸ் இருக்குது, எது பண்ணாலும் தோல்வியாக இருக்குது, எதை கையை வச்சாலும் பிரச்சனையாக இருக்குது. இந்த 7 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரும். இந்த 7 முகம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணம், அதாவது தங்கம் நினச்சிக்காதீங்க. ஸ்வர்ணம் தங்கம் தான், ஆனால் அதையும் தாண்டி அற்புதத்தை கொடுக்கக்கூடிய, மனப்பக்குவத்தை தரக்கூடிய, அழகை கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆன்மீகம். அதில் வந்து சரமாக சக்திகளை உங்களை வாரி இழுத்து தரக்கூடிய சக்தி இந்த 7 முகத்துக்கு உண்டு. ஞானம், ஆத்ம ஞானம், படிப்பு, அறிவு, இது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தை சரியாக படிக்கலை, என்னோடய பையன் 12th நல்லா மார்க் எடுக்கணும், இப்படி நிறைய விஷயம் இருக்குது பார்த்திங்களா. அவங்களுக்குலாம் தேடி பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு 7 முகத்தை மட்டும் கையில் கொடுத்துருங்க. படிப்புக்கு மிகப்பெரிய முகூர்த்தம் இந்த 7 முகம். இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும்? காதிகிராஃப்டில் கிடைக்கிது. சொல்லி வச்சு வாங்கினாலே பொறுமையாக வாங்கிக்கலாம். ஆக நீங்கள் பார்த்து வாங்கிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா ருத்ராஜம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவித்திரமான ஒன்று. இது நல்லதா இது கெட்டதான்னு நீங்கள் தான் பார்த்துக்கணுமே ஒழிஞ்சு இங்கேருந்து நான் வந்து 7 முகம் நல்ல விஷயமே தரும், நல்லதே தரும்னு நான் சொல்லிட முடியும். ஆனால் அது நல்லதா அப்படின்னு பார்த்து வாங்க வேண்டியது உங்களுடைய கடமை. இன்றைக்கி காது கிராஃப்டில் இல்லைன்னா ரொம்ப இதில் கை தேர்ந்தவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க சொல்படி, இல்லைனா விற்கிறவங்க கிட்டே நீங்கள் பத்திரமா இதை கேட்டு சொன்னீங்கனாலே இது வந்து பவித்திரமான ஒரு விஷயம், இது எனக்கு வேணும், நல்லதாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டே நீங்கள் அதை வாங்கினாலும் ஓகே தான். ஆக நல்லது அப்படின்னாலே உங்கள் மனசுக்கு தெரியும். நல்ல ஒரு ருத்ராட்சத்தை கையில் வச்சிங்கனாலே உங்கள் மைண்டு சொல்லும். இந்த மாலையாக இருக்கட்டும், ருத்ராட்சமாக இருக்கட்டும், ஆன்மீக பொருளாக இருக்கட்டும், வாங்கி நீங்கள் கையில் வச்சிங்கன்னா உங்கள் மனசு சொல்லும் இது நல்லதாக கேட்டதான்னு. அது ஃபஸ்ட்டு. செகண்டரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நல்ல கூட இருக்கிறவங்க பழக்கப்பட்டவங்ககிட்ட சொல்லி வாங்கலாம். 7 முகம் மிக 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 சிறப்பானது. நல்லது கெட்டது எல்லா லைஃப்லேயுமே உண்டு. நல்லதை மட்டுமே எடுத்துக் கொடுக்கிற சக்தி இந்த 7 முகத்துக்கு உண்டு. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.